ஹாய் கைஸ். கோர் ஜாவா கண்டினியூஷன் தான் பார்த்துருந்தோம்னு சொல்லுவாங்களா. இப்போ அதுலேயே நம்ம வந்து ஃபைல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டாபிக் இருந்துச்சு. ஸோ அந்த டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் என்ன பண்ணியிருக்கேன், ஃபைல் டெமோ. ஓகே ஃபைன். இப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக மெயின் மெத்தடில் எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மெயின் மெத்தடில் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும், ஃபைலை ரீட் பண்ணுறது, ஃபைலை ரைட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஃபைலுங்கிற ஒரு கிளாஸ். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலுங்கிற ஒரு கிளாஸ்லேருந்து வரும். ஸோ நான் ஃபைலுங்கிற அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணும்போது எஃப் ஈக்குவல் டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு டைரக்டரி. ஓகேவா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஸ்லாஷ் இல்லை, ஒரே ஒரு நேம் மட்டும் பண்ணிக்கிறேன், டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேம் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செமிகுலன் வச்சுட்டேன். ஸோ செமிகுலன் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் F11 எழுத்துறேன். ஸோ கண்ட்ரோல் F11 எழுத்துனா எனக்கு அவுட்புட்லேயும் எதுவும் வரல, இங்கேயும் எதுவும் வரல. ஸோ நான் ப்ராஜெக்டையும் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எங்கே இருக்குது ப்ராஜெக்டையும் ரீஃப்ரெஷ் பண்ணால் ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு எந்த டேட்டாவும் எக்ஸ்ட்ரா காட்டல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஃப் டாட் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நேம் வைக்கிறேன். இதில் MKDIR அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மேக் டைரக்டரி அப்படின்றது, இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட டேட்டாவை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்பயும் எனக்கு எதுவும் காட்டல. நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ராஜெக்டை போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எங்கே இருக்குது என்னோட ப்ராஜெக்டை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல், MK டைரக்டரிங்கிறத மேக் டைரக்டரி உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டேட்டாவை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபைல் FF ஈக்குவல் டு நியூ ஃபைல். ஸோ எப்படி நான் இப்போ டேரக்டரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு வந்து டேரக்டரி கிரியேட் பண்ணுவேன், நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்ல. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், டேட்டா டேரெக்டாக கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்து உங்களோட கிளாஸ் பாத்துக்குள்ளே இருக்கும். இதான் என்னோட கிளாஸ் பாத், SRCங்க இருக்குல்ல, இதான் என்னோட கிளாஸ் பாத். ஓகேவா, இதான் என்னோட கிளாஸ் பாத். டேரெக்டாக என்னோட கிளாஸ் பாத்துக்குள்ளே என்னோட டேட்டாஸ் எல்லாமே வந்துடும். ஸோ டேட்டா ப்ளஸ் என்னோட ஃபைல், நான் இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து டிஎக்ஸ்டி. ஸோ நான் டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் கொடுத்துட்றேன். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்தோன்னே எனக்கு ஃபைல் கிரியேட் ஆகிடுமா அப்படின்னா, நான் வந்து ஒரு இஃப் கண்டிஷனில் கொடுத்துட்டு அந்த ஃபைல் கிரியேட் ஆகுறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. ஓகேவா, அதில் நான் என்ன பண்ணுறேன், கிரியேட், ரொம்ப பெருசுலாம் கிடையாது, கிரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, நான் மோசர் பண்ணுறேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆட் த்ரோ டிக்ளரேஷன் கொடுக்க போகிறேன். ஆட் த்ரோ IO எக்ஸப்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன், அதுக்கப்புறம் த்ரோவபிள். இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம் எக்ஸப்ஷன் கிளாஸில். IO எக்ஸப்ஷன்னா இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன். உனக்கு அந்த ஃபைல் இருக்கா இல்லையானு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், உனக்காக நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடுறேன். இந்த நேம் இருக்கா இல்லையானு தெரியல, நான் உனக்காக இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் திரும்ப அந்த ஃபைல் கிரியேட் ஆகிட்டான்னு பார்க்குறது, சிஸ்அவுட்டில் ஃபைல் கிரியேட் ஆகிட்டா FF டாட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கெட் கெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. நான் இதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா, எனக்கு ஃபைல் கிரியேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கெட் பண்ண போது, ஃபைல் அப்படி கிரியேட் ஆகல அப்படின்னா எல்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபைலில் சிஸ்அவுட்டில் ஃபைல் நாட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா, நாட் கிரியேட் மட்டும் நான் இப்போதைக்கு ஜஸ்ட் கொடுக்குறேன், நாட் கிரியேட்டட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஓகேவா, நீங்கள் கிரியேட் நியூ ஃபைல்னு கொடுத்தா தான் கிரியேட் ஆகும். ஓகேவா, இப்போ நான் இதை போயிட்டு என்ன பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு டேட்டா அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் வந்து நான் ஒரு டேட்டா வச்சுருக்கேன். ஹலோ ஜாவா how are you அப்படின்னு வைக்கணும். ஹலோ ஜாவா how are you அப்படிங்கிறேன். சரி, அது என்ன பண்ணுது, எனக்கு ஃபைன்னு சொல்லுது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கடா ஃபைல், ஓகேவா, கிரியேட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. இப்போ ஃபைலை நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணுறேன். இன்னொரு ஃபைல் நேம் இஇஇ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஃபைல் இஇ அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை நான் இந்த கோடை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போதைக்கு இது எனக்கு தேவையில்லை. அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ நான் இதையே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை என்ன பண்ண போகிறேன், FF டாட்
டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, இதில் கொடுத்துட்றேன். ஓகேவா? கண்ட்ரோல் F11 அழுத்துறேன். ஸோ எனக்கு அந்த ஃபைல் டெலீட் ஆகிடுச்சு. நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எங்கே இருக்கிற ரெஃப்ரெஷ்? ஸோ எனக்கு அந்த ஃபைல் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஒரு ஃபைல் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், இல்லைனா ஒரு ஃபைல் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இதுக்குள்ளே என்ன பண்ணேன், ஒரு டேட்டா எழுதினேன், ஹலோ ஜாவா ஹவாரி அப்படின்னு சொல்லிட்டு. இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ மேனுவலாக ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்குது ஃபைல் டெமோ, இதுக்குள்ளே நம்ம எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு டெலிட் தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ff டாட் ரைட் இங்கே இருக்கு, இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபைல் ஃபைல் ரைட். ஓகேவா? fw ஈக்குவல் டு நியூ ஃபைல் ரைட். ஓகே, நான் ஒரு ஃபைல் ரைட் பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு அந்த ஃபைலோட பாத்தை நான் இந்த இடத்துல கொடுக்கணும், கரெக்டாக? ஸோ நான் இந்த இடத்துல அந்த ஃபைலோட பாத்தை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி. ஓகே, ஃபைலோட பாத்தை மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஃபைல் ரைட் அப்படின்னு சொல்லி ஃபைலோட பாத்தை மட்டும் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா fw டாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன கொடுக்குது, வந்து கேர் அரேவாக கொடுக்க சொல்லுது. நம்ம என்ன பண்ண போகிறோம், கேர் அரே அப்படின்னா நான் டபுள் கோட்ஸ்க்குள்ள டபுள் கோட்ஸ் உள்ள ஹலோ ஹலோ நண்பா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ நான் இதை ரன் பண்ணிட்டேன், எனக்கு எந்த எக்ஸப்ஷனும் அடிக்கலை. நான் இதை ரைட் கிளிக் கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எங்கே இருக்குது ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஃபைல் நேம் என்ன கொடுத்தேன், ஃபைல் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ஃபைல் நேம்குள்ளே டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் நேமோட டேட்டா. ஒரு நிமிஷம் இருக்கு. ரைட் பண்ண சொன்ன டேட்டாவை ஃபைல் டெமோ ரைட் பண்ணிட்டேன். fw டாட் க்ளோஸ் கண்ட்ரோல் F11 ரிஃப்ரெஷ். ஹலோ நண்பா இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபைல் கிரியேட் பண்ண ஃபைலுக்குள்ள இப்போ நான் என்னோட டேட்டாவை பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ஃபைலுக்கு பதிலாக ஃபைல் நேம் நான் மாற்றி கொடுத்துட்டேன் அதில். ஸோ எனக்கு இந்த ஃபைல் நேமில் எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகி அந்த ஃபைலுக்குள்ளே நான் ரைட் பண்ணிட்டேன். ஸோ நான் ரைட் பண்ண ஃபைலை ரைட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். ஸோ நான் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபைல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது ஃபைல் ரைட்டிங் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைல் ரீடிங் பார்க்க போகிறோம். ஃபைல் ரீடிங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். அந்த ஃபைலை ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு 2 டைப்பில் ரீட் பண்ணலாம். ஒன்று ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து நார்மலாக வந்து நீங்கள் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் ff ஈக்குவல் டு நியூ ஃபைல். ஸோ என்னோட ஃபைலோட பாத்தை கொடுக்கணும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபைலோட பாத்து இதுதான் என்னோட ஃபைலோட பாத்து. அந்த ஃபைலில் உள்ள டேட்டாவை எனக்கு ரீட் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ செமிகோலன் வச்சுட்டேன். இப்போ எனக்கு என்னோட ஃபைல் பார்த்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணல. அது நான் வந்து உங்களுக்கு டேட்டா ட்ரிவன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும், அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், என்னோட ஃபைலோட சோர்ஸே டைரெக்டாக கொடுக்குறேன். என்னோட ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். என்னோட ஃபைலை நான் எப்படி ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கேனர் வச்சு யூஸ் பண்ணி ரீட் பண்ண போகிறேன். ஸ்கேனர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், லூப்பில் கொடுத்து உள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவையும் ரீட் பண்ண போகிறேன். இப்போ ஒயிலுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஃபைலோட ரெஃபரன்ஸ் நேம் இருக்குல்ல, அந்த ஃபைலோட ரெஃபரன்ஸ் நேம் எடுத்துக்கிறேன். ஃபைலோட ரெஃபரன்ஸ் நேம் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள ஆஸ் நெக்ஸ்ட் லயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்கிட்ட உள்ள என்ன டேட்டா இருந்துச்சு இதுக்குள்ள, ஹலோ நண்பா, சாரி ஹலோ நண்பான் இருந்துச்சா. ஃபர்ஸ்ட் ஹெலோவை பார்க்கும், ஐட்ரேட் பண்ணி வைக்கும். அடுத்து நண்பாவை ஐட்ரேட் பண்ணி வைக்கும். அடுத்தடுத்து என்னென்ன வேர்டு இருக்கோ அடுத்தடுத்த வேர்டு நெக்ஸ்ட் வேர்டு ஐட்ரேட் பண்ணி நமக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஓகேவா? எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் லைன் இப்போ அந்த வேலையை தான் செய்யும். ஸோ இப்போ இதை வந்து எனக்கு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ நான் இதை வந்து எனக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன் வந்து இதை தான் பண்ணும். ஓகேவா? அடுத்தடுத்த லைன் உங்களுக்கு வந்து எடுத்து எடுத்து வைக்கும். இதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சிஸ் அவுட்டில் உங்களோட ரெஃபரன்ஸ் நேம் டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணும், இங்கே இருக்கிற டேட்டாவை வாங்கி ஒரு டேட்டாவை ஐட்ரேட் பண்ணி உள்ளே கொடுக்கும். நெக்ஸ்ட் லைன் வரும்போது இந்த டாட் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த படத்தில் பாருங்கள் ஹலோ நண்பா அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ, அடுத்து நண்பா. இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டேட்டாவை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் லைனுங்கும்போது அப்படியே கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது லூப்புக்குள்ளே ஒரு டேட்டாவை வந்துட்டே இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணோம், லூப்புக்குள்ளே வர ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் லைனுங்கிறது கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்படி தான் ஃபைலை ரீட் பண்ணோம். ஸோ எனக்கு மொத்த ஃபைல் டேட்டாவையும் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் எப்படி பார்க்குறதுனா, ரீட் பண்ணிட்டோம். ஃபைல் ரீடர் வச்சு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் நான் ஃபியூச்சர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபைல் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ என்னோட ரெஃபரன்ஸ் நேம் எஃப்எஃப் டாட் இருக்கா, என்னோட ரெஃபரன்ஸ் நேம் எடுத்துக்கிறேன். எஃப்எஃப் டாட் சாரி இப்போ வந்து இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொடுத்து என்னோட ரெஃபரன்ஸ் நேம் எஃப்எஃப் டாட் என்னோட டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபைல் இருந்துச்சு, அதில் ஃபைல் இருந்துச்சுன்னா, எக்ஸிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, உள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, சிஸ் அவுட்டில் என்னோட டோட்டல் அந்த ஃபைலோட டோட்டல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், எஃப்எஃப் டாட் கேன் ரீடா, என்னால் ரீட் பண்ண முடியுதா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ என்னால் ரீட் பண்ண முடிச்சுன்னா எஸ் யூ கேன் ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், ரிட்டன் டைப்பு நமக்கு பூலியனில் வரும், ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஃப்எஃப் டாட் கேன் ரைட்டான்னு கேட்குறேன். ஸோ உன்னால் அந்த ஃபைலில் ரைட் பண்ண முடியுமா, ஓகே என்னால் ரைட் பண்ண முடியும்னா ட்ரூன்னு வரும். ஓகேவா? திரும்ப எஃப்எஃப் டாட் என்னென்ன இருக்குது, பாத் இருக்கா, பாத்தில் என்ன இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ எஃப்எஃப் டாட் கேன் ரீடு கேன் ரைட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அந்த ஃபைலோட நேம் இருக்கும்ல, கெட் நேம், அந்த ஃபைலோட நேம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். திரும்ப சிஸ் அவுட்டில் எஃப்எஃப் டாட் அந்த ஃபைலோட லென்த் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபைல் எத்தனை பிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைட் சைஸ் எத்தனை பைட்டில் இருக்குது அப்படின்னு வரும். சிஸ் அவுட்டில் திரும்ப எஃப்எஃப் டாட் கேட் அப்சல்யூட் பாத் அப்படிங்கிறது என்னன்னா, அப்சல்யூட் பாத்துங்கிறதுனா ரூட் பாத், எந்த இடத்துலேருந்து எந்த இது வரையும் வருது அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ F11 அழுத்தினேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூ என்னோட பாத் இதில் காட்டிடும். ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதான் நம்மளோட ஃபைல் கான்செப்ட். நான் ஃபைல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். வெயிட்டிங் ஃபார் மோர் வீடியோ.